அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சுமாரான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. சில நேரங்களில் வேலையில் சிறு போராட்டம் உண்டாகும். சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி ஏற்றம் வரலாம். எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு விரைவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் பணவரவு அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகளில் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உயர்ந்த ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். புதன் 10ல் இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம். வியாபார விஷயத்தில் சோம்பேறித்தனமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளில் நீங்கள் செம்மையாக செய்ய வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நல்ல மாற்றம் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே மேன்மையான ஒரு நிலையில் நீங்கள் காணப்படுவீங்க. பண விஷயத்திலும் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை, யோகத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் திருப்தி தருவதாக இருக்குது. சிறிது சேமிக்க முடியும். உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும். நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். பிள்ளைகளுடைய வருகையில் வகையில் உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய செய்திகள் கிடைச்சிருக்கு. சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் சாதகமாக முடிஞ்சிருக்கு. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக ஊழியர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். சில நேரங்களில் அதிகாரிகள் உங்களுக்கு கராராக பேசினாலும் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல காணப்படலாம். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது. சக வியாபாரிகளுடைய அனுகூலம் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தினமுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமியை வழிபட உங்களுக்கு வளம் உண்டாகலாம். தடைப்பட்ட வேலை நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். கேட்ட பணம் கைக்கு வரும். புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்துல செல்வாக்கு உயரலாம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மேன்மையான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய உச்சம் அடையக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருப்பதால் அதிர்ஷ்டமான யோகமான ஒரு காலகட்டம். இந்த கால இனிமையான அனுபவங்களை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க.
காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு சூழல் சாதகமாக இருக்குது. காதலர்களுக்கிடையே நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் வார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை அடையக்கூடியதாக இருக்குது. லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் உங்களுக்கு அடையலாம். சில நேரங்களில் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும், சில நேரங்களில் உங்களுக்கு கடுமையாக இருக்கும். முக்கியமான விஷயங்களை நிறைவேற்ற நீங்கள் கடுமையாக பாடுபட வேணும். சிரமங்களில் நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு. நிதி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் மேன்மையான பல லாபத்தை நீங்கள் அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நட்சத்திர பலன்களை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் கும்பாலம் குவியக்கூடியதாக இருக்குது. செல்வாக்குக்கு குறைவு இருக்காது. உறவினர்கள் ஒற்றுமை ஓங்கக்கூடிய அன்பு காட்டக்கூடியதாக இருக்குது. பெண்களின் ஆதரவால் லாபம் ஏற்படலாம். குழந்தைகளுடைய சுட்டித்தனம் மற்றும் சேட்டைகளை கண்டு மனம் மகிழ்ச்சி அடைவீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து ஏற்ற ஒரு காலம். தம்பதிகளுக்கிடையே கோபம் மறைந்து சமாதானமாகி இணைந்து பேரின்பம் அடைவது உறுதி. தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அடைய புதிய யுக்திகளை நீங்கள் கடைபிடிப்பீங்க. மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானத்தை ஈட்டலாம். கொடுத்த கடனை திருப்பி செலுத்துவதில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு ஏற்படலாம். பக்தி பாடல்கள் கேட்பதில் ஆர்வம் ஏற்படும். புதிய வியாபார தொடர்புகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். பிறரிடம் கோபத்தால் நீங்கள் வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது. சகோதரர்களிடம் விரோதம் ஏற்படாமல் இருக்க அனுசரித்து செல்ல வேண்டும். இக்கட்டான சூழ்நிலைகள் பிறரிடம் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம். வேலை விஷயமாக உங்களுக்கு அரசிடம் இருந்த எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். வியாபாரத்தில் திட்டமிட்டு விரிவாக்கங்கள் செய்து முடிப்பீங்க. இதன் காரணமாக வருவாய் ஓரளவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்ப்பாங்க. மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புண்ணியத்தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. சிலருக்கு பாசமிக்க உறவுகளை பிரிந்து வாழ நேரிடலாம். பெண்களால் ஆதாயம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவினால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். நல்ல நண்பர்களுடன் பழகும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதைவிட வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக வருவாய் ஓரளவு அதிகரிக்கும். மாணவர்கள் போட்டி பந்தயங்களை வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்ப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யோகமான பல நன்மைகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமைகளில் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய பாடல்களை கேட்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.